ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அந்த கஷ்டத்துல போயிட்டு ஆதாயம் தேடுறீங்க. முதலமைச்சர் பொறுப்பா சொல்றாரு, தன்னோட 50 வருஷ அனுபவத்துல பேசுறாரு. என்ன ஆதாயம்? இந்த இடத்துல நாங்க அரசியல் பேச விரும்பலன்னு சொன்னாரு. அதிமுக என்ன ஆதாயம் தந்தாங்க? அதிமுக என்ன ஆதாயம் தந்தாங்க? இல்ல நான் கேக்குறேன், பொதுவா பேசணுமா இல்ல? எதிர்க்கட்சி தலைவர் தானே ஆமா தமிழ்நாட்டுக்கு, அதுல மாற்று கருத்து கிடையாது. இல்ல குறை சொல்றது இருந்தா ரெண்டு பக்கமும் சொல்லு. அது என்ன இந்த நேரம் பார்த்து கொடி பறகுதா? என்ன கொடி பறகுதா? என்ன சினிமாவா இது? எவனோ ஒருத்தர் எழுதி கொடுத்தானா அதை போய் ரோட்ல பேசுவீங்களா? கொடி பறக்குது சொல்றாரு. என்ன கொடி பறகுதா? தனுஷ் படத்துல வர டயலாக்கா இது? கொடி பறக்குது சார். எதிர்க்கட்சி கொடி பறக்குது சொல்றாரு. என்ன கொடி பறகுது? என்ன எங்க சார் பறகுது? தொடர் தோல்வி சார், 14 தோல்வி. நீங்க தொடர் தோல்வி நீங்க கடந்த காலத்தை விடுங்க. நான் திரும்ப சொல்றேன், தமிழ்நாட்டு மக்கள் முடிஞ்சு போனதை விடுங்க. கூட்டத்துல கொடி பறக்குது, கொடி பறக்குது பாருங்க, தொண்டர்கள் ஆசைப்படுறாங்கன்றாரு. எந்த தொண்டர்கள் ஆசைப்பட்டாங்க? அந்த நடிகர் விஜய்க்கே தெரியாதா இது துரோகத்தோட ஒரு உருவம் நின்னு இருக்கு, இந்த உருவத்துக்கிட்ட பக்கத்துல போனா இது துரோகம் பண்ணோம், நம்மள முழுங்கிடும் தெரியாதா அந்த நடிகர் விஜய்க்கு? நான் கேக்குறேன், யார் சார் எடப்பாடி பழனிசாமி? கூவத்து ரெசார்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் யார பார்த்து என்ன பேசுறாரு அவரு? மேடை இருக்கு, மைக்கு இருக்கு, யாரா எழுதி கொடுத்தாங்கன்னா என்ன வேணா பேசுவீங்களா?